ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிங் கமாண்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிங் கமாண்ட்னா என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, போயிட்டு நீங்கள் அவங்கள கூப்பிடுறீங்க, அதுக்கு ஒரு ரிப்ளை வரும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வர்ஸ்லையுமே நம்ம சர்வர்ஸை வந்து பிங் பண்ணோம் அப்படின்னா ஐசிஎம்பி எக்கோ ரெக்வஸ்ட்டை அனுப்புவோம். அதுக்கு ஐசிஎம்பி எக்கோ ரிப்ளை ரெஸ்பான்ஸ் வரும். இதை வச்சு நம்ம ரீச்சபிலிட்டி, லேட்டன்சி, பாக்கெட் லாஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம ரியல் டைமில் டெமோவாக பார்க்குறோம். இப்போ நம்ம பிங் கமாண்டை வந்து இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். பிங்கு நம்ம google.com எடுத்துக்கலாம். இப்போ நம்ம google.com பிங் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அது டிஎன்எஸ் லுக்கப் எடுக்கும். எடுத்துட்டு அதோட ஐபி வரும். ஐபிக்கு அப்புறம் வந்துட்டு அது என்னன்னா ஐசிஎம்பி ரெக்வஸ்ட்டை வந்து அனுப்பும். அது ஒவ்வொன்றும் சீக்வன்ஸ் நம்பர்ல இருக்கும். டிடிஎல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டைம்னு இருக்கு. டைம்னா என்னன்னா அங்க போயிட்டு ரிப்ளை வந்ததுக்கு எடுத்துக்கிட்டதுக்கான டோட்டல் டைம் தான் அது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டிடிஎல்லாம் என்னன்னா மொத்தம் எத்தனை ஹாப் இருக்கு, அந்த ஹாப் வந்து ஒன்னொன்னா கம்மியாயிட்டே வரும். அந்த கம்மியானதுக்கு அப்புறம் அந்த ரெக்வஸ்ட்டோ அந்த பாக்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஐசிஎம்பி சீக்வன்ஸ் நம்பர் மொத்தம் நம்ம 5 பாக்கெட்ஸ் தான் அனுப்பியிருக்கோம். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த பாக்கெட்ஸை வச்சு எந்த எந்த பாக்கெட் மிஸ் ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் டோட்டலா ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ரிசால்வ் அதான் மெயினா இங்க நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இப்போ சம்டைம்ஸ் டிஎன்எஸ் லுக்கப் நடக்காம கூட சில இதுல நடக்கும். இப்போ நம்ம சம்மரி பார்த்தோம்னா 5 பாக்கெட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, 5 ரிசீவ் ஆயிருக்கு, பாக்கெட் லாஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் அது அதை பத்தியும் போட்டிருப்பாங்க. நம்ம டோட்டல் டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மினிமம் வந்து 0.689 அந்த செகண்டும், ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எது, டிவியேஷன் என்ன. ஸோ எல்லாத்த பற்றியுமே இங்கே சம்மரி ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும், இந்த பிங் கமாண்டில் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல டிஎன்எஸ் லுக்கப் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த google.com போடுறோம் அப்படின்னா அது ரிசால்வ் ஆகி ஒரு ஐபி வரும். ஸோ இது வந்து மல்டிபிள் ஐபிசி இருக்கிறனால மல்டிபிள் ஐபிசி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பிங் google.com அடிச்சு செக் பண்ணலாம். இல்லை ட்ரேஸ் ரூட் அடிச்சு நம்ம இந்த ஐபி ரிசால்வ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ட்ரேஸ் ரூட் அப்படின்னா என்னன்னா, இந்த கமாண்டை யூஸ் பண்ணி டோட்டலா எத்தனை ரவுட்டர் இது இருக்கு சென்டர்ல அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரேஸ் ரூட் கமாண்டை வச்சு டோட்டலா 7 ஹாப் இருக்கு. அதே மாதிரி 0.91 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இங்கேயுமே ஐசிஎம்பி ரெக்வஸ்ட், டிசிபி கூட இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்டார் காட்டுதுல, இந்த ஹாபோட இன்ஃபர்மேஷன் பிரைவேட்டா இருக்கும், அதனால நமக்கு 3 ஸ்டார் காட்டும். ஸோ இதுதான் டோட்டலா ட்ரேஸ் ரூட்ல நடக்கிறது. ட்ரேஸ் ரூட்டை வச்சு நம்ம ரீச்சபிளா இல்லையாங்கிறத நம்ம கிளீனா செக் பண்ண முடியும். பிங்கோட அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ -c2 போட்டேன் அப்படின்னா 2 பாக்கெட்ஸ் மட்டும் போயிட்டு வரும். ஸோ கவுண்ட் எத்தனை கவுண்டோ அது, அதுதான் இந்த கவுண்ட். இப்போ -i போட்டேன்னா 2 செகண்ட்ஸ் போட்டேன்னா 2 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த பாக்கெட்ஸ் சென்ட் ஆகும். பாக்கெட்ஸ் கண்டினியூஸா போகும், ஆனா இது சென்ட் ஆகிறதுக்கு 2 செகண்ட்ஸ் எடுக்கும். இதுவே நான் 2 செகண்ட்ஸ்க்கு பதிலா 5 செகண்ட்ஸ் போட்டோம்னா ஒவ்வொரு பாக்கெட்ஸ்க்கு உள்ள நம்ம 5 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இங்க கிளியரா பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு பிங் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய பாக்கெட்ஸோட டைப், சைஸு அதெல்லாம் வச்சு கூட நம்மளால பார்க்க முடியும் இந்த பிங் கமாண்டை. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த பிளாக்ல பார்த்த மாதிரி நம்ம பிங் யூஸ் பண்ணும்போது இன்டர்னலாக என்ன நடக்குது, டிஎன்எஸ் ரிசொல்யூஷன் நடக்கும்னு சொன்னால. ஃபர்ஸ்ட் வந்து google.com ரிசொல்யூட் பண்ணும். இப்போ சப்போஸ் அங்கேயே ஆகலை அப்படின்னா நம்ம மேப்பிங் டொமைனுக்கும் இந்த ஐபிக்கும் நடுவில் மேப்பிங்னால இஷ்யூவாக இருக்கும், அதனால ரீச்சபிள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஐசிஎம்பி எக்கோ ரெக்வெஸ்ட் பாக்கெட் தான் அங்கே சென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஐசிஎம்பி எக்கோ ரிப்ளை வந்து நமக்கு வரும். இது வந்து ரா பாக்கெட்ஸ் சென்ட் பண்ணும். ஐசிஎம்பியோட ஹெட்டரு, பேலோடு இதெல்லாம் அனுப்பும். இதை வந்து டிசிபி டம்ப்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம டோட்டலா இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்குமே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பிங்கோட அவுட்புட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், சேம் தான். இங்க அவுட்புட்ல என்னென்ன வரும், ஐசிஎம்பி சீக்வன்ஸு, டிடிஎல், அப்புறம் டைம், ரவுண்ட் ட்ரிப் டைம் எவ்வளோ எடுக்குது போயிட்டு வர்றதுக்கு, அதை தான் ரவுண்ட் ட்ரிப் டைம்னு சொல்லுவாங்க.
நம்ம டிடிஎல் எப்படி என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போ 20 இருக்கு அப்படின்னா அது ஒன்னொன்னா மைனஸ் ஆகிட்டே வந்துட்டு 0 ஆச்சுன்னா அந்த பாக்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளேயும் அது டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டு ரிப்ளை வந்துடணும். அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேஸ் ரூட்டு போட்டால் அது டோட்டலாக எத்தனை ஹாப்ஸை கடந்து அது போகுதுங்கிற ஐபியை நம்ம ரியல் டைமாக பார்க்கலாம். இப்போ 2வது ஹாப்லேயே போயிடுச்சு அப்படின்னா 2வது ஹாப்ல இருந்து அது ரீச்சபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதில் ஒரு நெட்வொர்க் இஷ்யூ அப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஎன்எஸ் ஃபெயிலியரையுமே நம்ம பிங்கில் கண்டுபிடிக்கலாம். அன்னோன் ஹோஸ்ட் அந்த மாதிரி வருது அப்படின்னா டிகமாண்டை நம்ம அங்கே காட்டின மாதிரி நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஐசிஎம்பி பிளாக் ஆயிருக்காங்கிறது செகண்டரி குரூப்பில் பார்க்கலாம். ஸோ இது அட்வான்ஸ்டு பிங்க் யூஸ் கேசஸ். பாக்கெட் சைஸை வச்சு அனுப்புறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.